ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நம்மள்ட்ட இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னு வருத்தமே பட வேண்டாம். இன்றைக்கி இந்த ரவையை வச்சு இன்றைக்கி ஒரு பன் தோசை பண்ண போகிறேன். அவசரத்துக்கு எதுவுமே இல்லைன்னா நமக்கு இது வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். 1 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம். இது நல்லா ஊறிட்டுனா தானாகவே நல்லா ப்ளப்பி ஆயிரும். ரவை வந்து நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறிட்டு இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவுன்னு அதே அளவுக்கு எடுத்துருக்கேன். 1 கப்பு ரவை, 1 கப்பு கோதுமை மாவு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி கட்டியாக நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இதை நம்ம மாவை ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. பன் தோசைக்கு நம்ம என்னென்ன எடுத்துன்னு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், அரைக்கிறதுக்கு ஒரு சில்லு தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி. இதை நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இதை பாருங்க நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு என்கிட்ட வந்து அந்த உருளைக்கிழங்கு சீவுற கிரேட்டர் இல்லை, அதனால் 1-2 அடிச்சுக்கிறேன். பன் தோசைக்கு டேஸ்ட் தர்றது இந்த உருளைக்கிழங்கு தான். இதையும் நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு சீவுறது இருந்தால் அது சீவுங்க, நல்லா வாயில் தட்டுப்படும். நான் 1-2 அடிச்சு எடுத்துக்கிட்டேன். சிறுவனை கேரட் இதையுமே கேஸ் நம்ம கூட்டி வச்சிடக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும், இல்லைன்னா வெளியே கரிஞ்சிரும், உள்ளே வந்து வேகாது. ஃப்ளப்பியான நமக்கு பன் தோசை ரெடி. நல்லா கோதுமை மாவு ரவை நல்லா ஊறினாலும் நல்லா ப்ளப்பியாக வருது. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ப மாட்டீங்க, இந்த பன் தோசை உண்மையிலே இதுக்கு பன் பேர் கொடுத்தது சூப்பர் தான். ஸ்பான்சியாக அப்படி ஜூஸியாக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஒன்று இன்னும் நம்ம கேஸை ரொம்ப சிம்மில் வைக்கணும், கொஞ்சம் கூட கூட்டி கூட வச்சுன்னா கருகிரும். இட்லி தோசை மாவு இல்லாத இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக வந்துருக்கு. பண்ணுவோம் பன் தோசைக்கு காம்பினேஷனாக புதினா சட்னி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படி பிச்சிருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள்கிட்ட தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றவங்களும் அசந்து போயிடுவாங்க, இது என்ன டிஷ்ஷுன்னு கேட்பாங்க. இவருக்கு என்றைக்குமே இப்படிலாம் டிஃப்ரெண்டான சாப்பாடெலாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். குறைஞ்சிக்கு 4-5 சாப்பிட்டாருங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு. பன் தோசையை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணாமல் யாருக்கு டேஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். இவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு சூப்பராக இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்கக்கூடாது, சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு அதை முதல் செக் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு வந்து சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி சட்னி, கட்டி தோசை. ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணுங்கள், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். அதில் நம்ம அந்த உருளைக்கிழங்கு போட்டு பார்த்தீங்களா, அது நல்ல ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. கேரட்டு இன்னும் இதில் நமக்கு என்ன காய்கறி கிடைக்கும் போடலாம், நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு ஃப்ளேவரு, கேரட் ஃப்ளேவரு அவ்வளோ சாஃப்டாக வித்தியாசமாக இருக்குது.